கருப்பசாமி தமிழ்நாட்டில் பரவலாக வணங்கப்படும் ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் கிராம தெய்வங்களில் ஒருவர், மக்களின் பாதுகாவலன், நீதி வழங்குவோரும் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். கருப்பசாமி பற்றிய கதை. கருப்பசாமி வரலாறு பல்வேறு கிராமங்களிலும் மாறுபடும், ஆனால் பொதுவாக இதுதான் முக்கியமான கதைகளின் சாரம். 1. அரசனின் காவலாளி. கருப்பசாமி ஒரு நேர்மையான காவலாளியாக இருந்தார். அவர் தனது அரசனுக்கு மிகுந்த உண்மையுடன் சேவை செய்தார். ஒரு நேரத்தில் அவரது அரசின் சில அரச அமைச்சர்கள் அல்லது எதிரிகள் கருப்பசாமியின் மீது பொய் குற்றச்சாட்டு விதிக்க முடிவு செய்கிறார்கள். 2. தீவிர நீதி உணர்வு. பொய்யான குற்றச்சாட்டுகளால் கோபமுற்ற கருப்பசாமி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தனது சக்திகளை பயன்படுத்துகிறார். அவர் நீதி வழங்கியதற்காக உயிரைப் பறித்ததாக கூறப்படும் கதைகளும் உண்டு. இதனால் கிராம மக்கள் அவரை ஒரு நீதி தெய்வமாக வணங்கத் தொடங்கினர். 3. கிராமங்களின் காவல் தெய்வம். தனது வாழ்க்கையை தியாகம் செய்த பின்னர் கருப்பசாமி ஒரு தெய்வமாக உயர்த்தப்பட்டார். அவரை ஒவ்வொரு கிராமத்திலும் காவல் தெய்வமாக வணங்கினர். கிராமத்தின் எல்லைகளில் அவருக்கு சிறப்பு வழிபாட்டு கோயில்கள் அமைக்கப்பட்டன. மக்கள் கருப்பசாமியை பக்தியுடன் வணங்கி அவரிடம் தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெறுவார்கள். 4. அவரது வடிவம் மற்றும் வழிபாடு. கருப்பசாமி பொதுவாக குதிரை மீது தோன்றுவார் அல்லது கம்பீரமான வீரனாக காட்சியளிப்பார். அவரிடம் விலங்குகள், கதிர்கள், கத்திகள் மற்றும் சங்கிலி போன்ற ஆயுதங்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் அவரை கருப்பு வண்ண உடையுடன் வணங்குவர், இது அவரது பெயருக்கும் காரணமாக இருக்கிறது. வழிபாட்டு முக்கியத்துவம். காவல். கருப்பசாமி தங்கள் கிராமத்தையும் மக்களையும் கெடுதலிலிருந்து பாதுகாக்கும். நீதி. அவரிடம் உண்மையை பேசினால் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். தீய சக்திகளுக்கு எதிரான வீரன். அவரை வழிபடுபவர்கள் தங்களது தீய சக்திகளையும் எதிரிகளை அடக்குவார் என்று நம்புகிறார்கள். கருப்பசாமி வழிபாடு ஆடல்களால், கும்மி, கரகாட்டம் போன்றவை, பாடல்களால், ஆவணிகள் பாடல் மற்றும் பாரம்பரிய பூஜைகளால் நிறைவேற்றப்படும். இந்த கதை 1 மணி நேரம் வரை விரிவாக பேச வேண்டும் என்றால் இதில் உள்ள ஒவ்வொரு அம்சத்தையும் சிறிது விரிவாக விவரிக்கலாம். உதாரணமாக, 1. கருப்பசாமி கதை புறநானூறு மற்றும் பழமையான நம்பிக்கைகளுடன் இணைப்பது. 2. அவரை மாறுபட்ட பகுதிகளில் எப்படி வணங்குகிறார்கள் என்பதை கூறுதல். 3. சிறப்பான சம்பவங்களை பகிர்தல், மிருக பூஜைகள், திருவிழாக்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.